3 4 6 7 8. என்ன ராமாயி எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குதுங்க. சரி. வேண்டாம் இனி பாத்துக்கங்க. சரியா 20 உருப்படி இருக்குதுங்க. 3 சட்டைக்கு 5 ரூபான்னா 20 சட்டைக்கு 200 ரூபா. இந்தாமா. நன்றி பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. 50 20. டேய் சிகா. என்ன 100 ரூபா அதிகமா கொடுத்துருங்க மாப்ள அந்த புள்ளிக்கு. ஹோட்டலுக்கு போனா ஒரு சப்ளையருக்கு நம்ம ஏதோ டிப்ஸ் தருது இல்லையா? முடி வெட்டுற கடைக்கு போனா முடி வெட்டுறவனுக்கு ஏதாவது காசு தருது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் நம்ம துணியை கஷ்டப்பட்டு வெயில்ல துவைக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தப்பா? தப்பே இல்லை. அதுவும் பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். போனா போட்டுண்டா. சிகாமணி வாடா அரசு, எப்படி இருக்க? மச்சான் என் வாழ்க்கையே உங்க கையில தான். உதவி பண்றேன். எந்திரி. என்னடா ஆச்சு? எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சுக்கடா. 2 லட்சம் பணம் கட்டணுமா? இந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன்னா அமெரிக்கா போயிட்டு வந்து மூட்டுக்கு வேண்டா. அதுவரை வேணா நீ அந்த இடத்த நீயே வச்சுக்கோ. டேய் பத்திரம்லாம் வேணாம் மாப்ள. உனக்கு செய்யாம வேற யாருக்குடா செய்ய போறேன்? இப்போ உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நாளைக்கு காலை நானே எடுத்துட்டு வந்து தரேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஓகே மாப்ள. என்னப்பா இவ்ளோ சந்தோஷமா வர? இல்லம்மா, நம்ம நினைச்ச மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படியா? அந்த பொண்ணு யாரு, என்ன விவரம்? ஐயோ அதெல்லாம் தெரியாது. முதல்ல அத போய் கண்டுபிடி. அப்பதானே நம்ம பொண்ணு கேக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். சரிம்மா. அம்மா நீங்க தான் நந்தினி? ஆமாங்க. எங்க அப்பாவுக்கு இந்த 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்து உறவினருக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு படிச்ச கணவரா கிடைப்பாருமா. நெஞ்சது போ. வரேன்னா கிளி உன் வாழ்க்கை கிளி விட்டு போறான் மாப்ள. நீ கொலோடாதரா. இந்த கிளி சொல்றது நடக்காது. என்னடா அரசு? வாடா மாப்ள. பாண்டி அந்த பணத்தை கொடுடா. இந்த மாப்ள. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பத்திரம். இந்தா. இந்தா. சரி மாப்ள, நேரமாச்சு. இப்ப போனா தான் நைட் வெயிட்ட பிடிக்க முடியும். சரி. ஆமா இடம் ஒண்ணு தானே. ஏன்டா அப்படி கேக்குற? ஏன் தான் மாப்ள? அப்புறம் என்ன அங்க போர்டு வச்சிருக்கு? அது என்னமோ எழுதி வேற இருக்கு. டேய் எதுக்கு அவனை போய் சந்தேகப்பட்டு இருக்க? அதான் அந்த போர்டுல கொட்டை கொட்டை ஏதோ எழுதி இருக்குல்ல. எழுதி இருக்குங்கிறது எனக்கும் தெரியுது. என்ன எழுதி இருக்கு படி. ஏய் பசங்களா இங்க வாங்க. அங்க ஒரு போர்டு தெரியுதுல, அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கு படிங்க. இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம். பார்த்தல. இதை யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது. சரி போதும் நீங்களாம் போலாம். தீர்ந்து அவன் சந்தேகம். அவனோட இடம் அவனே போர்டு போட்டு அங்க வச்சிருக்கான். இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? சரி அரசு உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வரேன்டா. மாப்ள இடம் உனக்குன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு போர்டு? அப்ப போய் புடுங்கி போடு. இல்ல மாப்ள. கவர்மெண்ட் போட யாரும் புடுங்கறானுங்க சார். இல்ல மாப்ள. டப்புனு அடிச்சல தெரியுமா? போடையா புடுங்குதே. இது யார் இடம் தெரியுமா? இது அரசு இடம் சார். என்ன தைரியம் இருந்தா அரசு இடம்னு தெரிஞ்சும் இந்த போட புடுங்குவ? நாங்க புடுங்க அரசு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அரசு எங்கள்ட்ட கொடுத்துருச்சு. அந்த குத்துல குத்தாத்திடுவாமா. அரசு இடம்ங்க கொடுத்தாச்சுங்கிற என்னல கதப்படுத? அரசு காசு இல்லையா? அதான் பத்திரத்தை கொடுத்துட்டு காசு வாங்கி போயிடுச்சு. சார் அரசுட்ட காசு இல்லையா சார்? இந்த மாசம் சம்பளம் கிடைக்குமா சார்? நீ உழைக்க சம்பளம் வேற. இன்னொரு விஷயம் தெரியுமா சார்? அரசு அமெரிக்காவுக்கு போதான் சார். அந்த புடுங்க புடுங்கறா சார். ரெண்டு போடு போடுங்க சார். நாங்க ஒண்ணும் சும்மா வாங்கல. பத்திரத்தை வாங்கி தான் காசு கொடுத்தோம். இந்த பாருங்க. ஆமா பாருங்க. நான் பாடிகார பேருடா. இது கவர்மெண்ட் இடம் தான். இது கவர்மெண்ட் இடமா? ஆமா. அப்ப இது அரசு இடம் இல்லையா? ஐயோ இந்த பேர் ரொம்பலாம் குழப்பம். ஐயா ரெண்டும் ஒண்ணுதான். கவர்மெண்ட் போர்டு போட்டுருக்கு. அந்த இடத்துக்கும் பத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லையே சார். இவங்கள யாரோ சமத்தியா ஏமாத்திருக்காங்க சார். உன்னை யார் ஏமாத்தறன்னு யார்ட்ட சொல்லு. அவன் காதை கடிச்சு காக்காய்க்கு கரிஜூர் பண்ணி போட்டுடா சார். அவன் பாண்டி ஐயா, நாங்க தான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்களை யாரும் ஏமாத்தல, மன்னிச்சிருங்க ஐயா. சரி விடு வாங்க. நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டான் அந்த திருநாவுக்கரசு. வாமா அவளை வீட்லயே போய் ஏத்துவோம். ரொம்ப நன்றிண்ணா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. நான் என்னமோ அப்படி பெருசா செஞ்சுட்டேன். உங்க அண்ணன் கொஞ்சம் பணம் கேட்டா நான் கொடுத்தேன். எங்க அண்ணன் ஃபாரின் போயிட்டு வந்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க தான் எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னம்மா பண்ணிட்டா போச்சு. அண்ணன் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுமா, பேசிட்டு போயிடுறேன். அண்ணன் சிகாமணி அண்ணன் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாண்ணே. என்ன மச்சான் வீட்டு பக்கம்? விருந்து சாப்பிட்ட. என்ன விஷயம்? ஏன்டா இப்படி பண்ண? நான் முதலே சொன்னேன்லடா இந்த பத்திரம்லாம் வேணான்னு.
நீ தான் ஏதோ வச்சுக்க என்ன கடைசியில ஒரு கவர்மெண்ட் நிலத்தை காட்டி என்னை ஏமாத்திட்டல. உன் தங்கச்சிங்களை பார்த்து பரிதாபப்பட்டு தானே நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ இவன் என்னடா பேச்சு அடிச்சு மூஞ்சி முறை உடச்சோன்னா தானா திருந்திடுவான். அவசரப்படாதடா. தங்கச்சிங்க கேட்ட மனசு கஷ்டப்படும். இவனா இருந்தாலும் தப்பிச்ச நான் இருந்தா வையே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன். இப்போ இல்ல எப்பயுமே அமெரிக்கா போயிருக்க முடியாது. நீ எங்க அப்பா என்ன படிக்காம வளர்த்தார தவிர உன்ன மாதிரி கிரிமினலா வளர்க்கலடா. ஆனா நீ படிச்சிருந்து இப்படி கிரிமினலா இருக்க. கை கால் இல்லாதவன் தான் ஊனம் கிடையாது. உன்ன மாதிரி அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்க நினைக்கிறவனும் ஊனம் தான்டா. இனிமேலா திருந்தி வாழடா. போடா. அப்புறம் நான் கொடுத்த பணம் உனக்கு ஊருக்கு போறதுக்கே சரியா இருக்கும். இந்தா இதை வச்சுக்க. தங்கச்சிங்களோட செலவு கொடு. சரியா? மேடம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? எனக்கு எது வேண்டாம்ப்பா. ஒரு காஃபி. என்னடி ட்ரெஸ் போட்டிருக்க? சிகப்பு கலர்ல. பார்த்தா பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும், அடிக்கிற மாதிரி கிடையாது. புரிஞ்சுதா? சரிடி, நாளையில இருந்து மாத்திக்கிறேன். பார்க்கலாம். சரி கிளம்பலாமா? நான் தான் இங்க போடுறேன். சார் வணக்கம் சார். 2 காஃபி. ஐயோ இது எடுக்காதீங்க. காஃபியை மட்டும் எடுத்து. சரிங்க சார். சார் காஃபி. என்ன எச்சக்கப்பில் குடிக்கிறான்? ரொம்ப கேவலமானவனா இருப்பான் போல இருக்க. ஏமாமா நான் காபி குடிச்சு வச்ச கப்பல நீங்க குடிக்கிறீங்களே, என் மேல அவ்வளவு பிரியமா. நீ வை நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். கேன் யூ டெல் மீ திஸ் அட்ரஸ் ப்ளீஸ்? நீங்களும் தமிழ், நானும் தமிழ். தமிழ்ல கேட்கலாமே, எதுக்கு இங்கிலீஷ்ல கேக்குறீங்க? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அப்பா, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. இவ அதிகமா தமிழ்ல தான் பேசுவா போல. நல்லா பீட்டர் விடுறாங்க. பசங்க தான் இப்படி தான் பிச்சோம் சாமி. என்னடா இப்படி நடந்து வர? ஒரு இல்ல சொல்றேன்டா. ஹலோ, உன் புருஷன் தாண்டி பேசுறேன். இன்னும் 1 மணி நேரத்துல நான் ஆம்பளை நிரூபிக்கிறேன். இன்னும் 10 மாசத்துல என் பையன் ஒப்ப மூஞ்சில மூத்திரம் அடிப்பாண்டி. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நாம. எந்த ஒரு நோயையும் ஒரே நாள்ல யாராலையும் குணப்படுத்த முடியாது. வழுக்கத்தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும், ஆண்மை குறைவு 24 மணி நேரத்துல சரியாயிடும் சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்ற வேலை. அவங்க போலியான மருந்துகளை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க. ஆனா சித்த மருந்துகள் ஒரு நாள் சாப்பிட்டீங்களா? யாரும் அவங்க நம்பாதீங்க. ஏய் பணத்தை குடுறா. அத மருந்துக்கு கொடுத்தாச்சு. நான் மருந்துக்கு கொடுத்துட்டேன்டா. நான் ஒரு டாக்டர், மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை? பிரார்த்தனை பண்ற டாக்டர் தானே. உனக்கும் பையனுக்கும் பாட்டு சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல, நாங்க சம்பாதிக்கிறத ஏடி அவன் தடுக்கிறான். இன்னொரு தடவை பேட்டி அது இது அவனை டிவியில பார்த்தேன், உன் பையன் உயிரோட இருக்க மாட்டான். அம்மா அம்மா என்னமாச்சு? யாரு கூட வம்பு வச்சுக்காதரா. ஐயோ டேய், நீ அம்மா பாத்துக்கற, நான் வந்துறேன். தம்பி அண்ணே பாத்துற. என்னடாச்சு? ஒரு வண்டி நிறைய வந்தானுங்க. யாரா நீங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சானுங்க. இப்ப எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கம் கயிறு கம்பெனி பக்கத்தை போறாங்க. போய் பாருங்க.
எங்க அம்மா மேல எவன் கைய வச்சாலும் கைய உடைச்சிருவேன்.